அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழலை இருக்குது. 10 முதல் 15 நாட்கள்ல டீல போடல அப்படின்னா அமெரிக்கா நிச்சயம் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் கடந்த சில வாரங்கள்ல உச்சத்துல இருக்குது. அணு ஆயுத தடை தொடர்பான ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படவில்லை என்பதால அமெரிக்கா கடும் கோபத்துல இருக்குது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த சில வாரங்களாகவே தீவிரமா நடந்துட்டு வருது. பேச்சுவார்த்தைகள உடன்பாடு இல்லை என்பதால தாக்குதலுக்கும் அமெரிக்கா ரெடியா இருக்கு. ஆனா இந்த முறை தாக்குதல் சாதாரணமா இருக்காதாம். ஈரானில் உள்ள முக்கிய நபர்களை காலி செய்யும் வகையில ஒரு விரிவான தாக்குதல் திட்டத்தை அமெரிக்க ராணுவம் ரெடி பண்ணிருக்கு. மேலும் ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவது போன்ற திட்டமும் கையில வச்சிருக்கு. அதிபர் டிரம்பின் உத்தரவுக்காகவே காத்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வி அடைந்தா ஈரானுடன் ஒரு தீவிர மோதலுக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது என்பதை இதை காட்டுது. ஈரானிய பாதுகாப்பு மையங்கள் மற்றும் அணுசக்தி உள்கட்டமைப்புகளை தாக்கும் வகையில ஒரு திட்டத்தை அமெரிக்கா தயாரா வச்சிருக்கு. ஒரு முறை தாக்குதல் தொடர்ந்தா அது பல வாரங்கள் நீடிக்கும்னு சொல்லப்படுது. ஈரான்ல ஆட்சி மாற்றம் தேவை, அங்கு மக்கள் ஆட்சி வர வேண்டும்னு ட்ரம்ப் தொடர்ந்து குரல் கொடுத்து வராரு. இந்த நேரத்துல அமெரிக்க ராணுவத்திடம் இருந்தும் இது போன்ற தகவல்கள் வந்திருக்குது கவனத்தை ஈர்ப்பதாகவே இருக்கு. அதே நேரம் எந்த தனி நபர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் அல்லது எப்படி ஆட்சி மாற்றம் சாத்தியமாகும் என்பது குறித்த விவரங்களை அந்த அதிகாரிகள் பகிர்ந்து கொள்ளல. தற்போதைய சூழல மத்திய கிழக்குல ட்ரம்ப் பெரிய அளவிலான படைகளை குவிச்சிருக்காரு. மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கு. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் கூட இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. இதனால ஈரான்ல அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்கும் என்பதே பெரிய அளவுல கவனம் ஈர்ப்பதா அமைஞ்சிருக்கு. அதே நேரம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது இது முதல் முறை இல்லை. முன்னதாக 2020ஆம் ஆண்டு ஈரான் உயர்மட்ட தளபதி காசிம் சுலைமானியை தாக்க ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்தார். ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் வெளிநாட்டு உளவு மற்றும் துணை ராணுவ பிரிவான குட்ஸ் படையை அவர் வழிநடத்தி வந்தார். அவரை அமெரிக்கா தாக்கி கொண்டது. முன்னதாக 2019 ஈரானின் துணை ராணுவ படையையே பயங்கரவாத அமைப்பா ட்ரம்ப் அரசு அறிவிச்சது. உலக நாட்டின் அதிகாரப்பூர்வ ராணுவ படைய தீவிரவாதிகள் என அமெரிக்கா அழைத்தது அதுவே முதல் முறை. எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தா ஈரானில் ஆட்சி மாற்றம் நோக்கியே அமெரிக்கா செல்வது தெளிவா தெரியுது. ட்ரம்ப் கூட ஈரானில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படிங்கிறத வெளிப்படையா கூறியிருக்காரு. பேச்சுவார்த்தைகளை நம்பிக்கை தெரிவித்த ட்ரம்ப் அதே நேரம் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டா மோசமான சம்பவங்கள் நடக்கலாம்னு எச்சரிச்சிருக்காரு. மேலும் டீல் போட 10 முதல் 15 நாட்கள் மட்டுமே அவர் அவகாசம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஈரானை அமெரிக்கா தாக்கினா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு பதிலடி தரப்படும்னு ஈரான் புரட்சிகர பட எச்சரிக்கை விடுத்திருக்கு. மத்திய கிழக்குல ஜோர்டான், குவைத், சவுதி, கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அமீரகம் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள்ல அமெரிக்காவுக்கு தளங்கள் உள்ள நிலையில அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் மிரட்டி இருக்கு. இப்படி பதற்றமான ஒரு சூழலே அங்கு உருவாகி இருக்கு.